2003 ஆஸ்திரேலியாவோட கடலோரமா ஒரு கப்பல் தனியா மிதந்துட்டு இருந்துச்சு. அந்த கப்பலோட கேப்டன் மற்றும் அந்த கப்பல்ல பயணிச்சவங்கன்னு யாருமே இப்ப அந்த கப்பல்ல இல்ல. எல்லோருமே திடீர்னு மாயமான மாதிரி காணாம போயிருந்தாங்க. ஆனா அவங்க பயன்படுத்தின உணவு, பொருள், மீன்பிடி வலைன்னு எல்லாமே அந்த கப்பல்ல கைவிடப்பட்டிருந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட கடல் பரப்புல ஒரு கப்பல் சந்தேகத்துக்கிடமா மிதந்துட்டு வர்றத அந்த நாட்டோட கடலோர பாதுகாப்பு படை கவனிக்கிறாங்க. அந்த கப்பல் அனுமதி இல்லாம ஆஸ்திரேலியாவோட எல்லைக்குள்ள மிதந்துட்டு வந்துச்சு. இப்போ கோஸ்ட் கார்டு அந்த கப்பல் கிட்ட நெருங்கி பார்த்தப்போ அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த கப்பல் ரொம்ப நாட்களா இரவு பகலா கடல்ல தனியா மிதந்து ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சது. நடுக்கடல்ல எப்படி காணாம போனாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிச்சு. கப்பலுக்கு உள்ள போய் பார்த்த கோஸ்ட் கார்ட்ஸ் ரொம்பவும் ஷாக் ஆனாங்க. கப்பலோட எரிபொருள் ஃபுல்லா இருந்துச்சு. கப்பல் ஆக்டிவேட் மோட்ல இருந்ததால ரொம்ப தூரம் பயணம் செஞ்சிருந்துச்சு. கெட்டு போன உணவுகள் ஒரு பக்கம் மோசமான வாடையா இருந்தாலும் கப்பல்ல ஆங்காங்கே இரத்த கரைகள் காண முடிஞ்சது. யாரோ ஒருத்தவங்க பலமா தாக்கப்பட்டிருக்காங்கன்னு ஆஸ்திரேலியன் கோஸ்ட் கார்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. தாய்வான் நாட்டுல இருந்து கேப்டன் மற்றும் 10 பேரோட புறப்பட்ட இந்த மீன்பிடி கப்பல் இந்தோனேஷியா சென்றடையணும். ஆனா கப்பல் நடுக்கடல்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தப்போ கப்பலோட கேப்டனுக்கும் இந்தோனேஷிய மீனவர்களுக்கும் இடையே ரொம்பவும் கை கலப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. சம்பள குறைவு, வேலைப்பளு, கேப்டனோட கேரக்டர்னு நிறைய காரணங்கள் ஒத்து போகாத காரணத்தால கப்பல் ஏற்படுற சண்டை இறுதியா ஒரு கொலையா மாறுது. கேப்டனை கொலை செஞ்ச இந்தோனேஷிய மீனவர்கள் கப்பல்ல இருந்து லைஃப் போட்ஸ் மூலமா தப்பிச்சு போனாங்க. அதுக்கப்புறமா அந்த கப்பல் கடல்ல ஒரு மாசம் வரையும் தனியா பயணம் செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த கப்பல் ஆக்டிவ் மோட்ல இருந்ததால கடலோட அலைகளால தள்ளப்பட்ட இந்த கப்பல் மெதுவா ஆஸ்திரேலியாவோட எல்லைக்குள்ள நகர்ந்துச்சு. இந்த கப்பல்ல நடந்த பயங்கரமான கொலை சம்பவத்துக்கு பிறகு இந்த கப்பல் கோஸ்ட் ஷிப், அதாவது ஆவிகளோட கப்பல் அழைக்கிறாங்க.